மதுரையின் பெருமையாய் நாவூரும் பாரம்பரிய சுவையால் ஒட்டுமொத்த தமிழர்களின் நெஞ்சங்களையும் வென்றெடுத்தது மணப்பட்டி கிராமம். ஆயிரக்கணக்கானோரின் பசி தீர்க்கும் அந்த சுவையான கிராமத்தின் சமையல் ரகசியத்தை அறிய ஒரு சின்ன உலா வரலாம். மணப்பட்டியில மண்ணை போட்டு சமைச்சாலும் மணமணக்கும் என்ற ஒரு சொலவடை உண்டு. சென்னையில் நடக்கும் பிரம்மாண்ட திருமணங்கள் முதல் ஊர் திருவிழாக்கள் வரை தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் மணப்பட்டி சமையல் கலைஞர்களின் கைவண்ணம் இல்லாத விருந்துகளே இல்லை என்று சொல்லலாம். 1950களில் மேலூர் பகுதியைச் சேர்ந்த வைரம் என்ற மூத்த கலைஞரால் விதைக்கப்பட்ட இந்த சமையல் விதை இன்று மணப்பட்டி கிராமத்தின் பொருளாதார முதுகெலும்பாகவே மாறியுள்ளது. ஆரம்பத்தில் மணப்பட்டி ரசம், மட்டன் சுக்கா என தொடங்கிய இவர்களின் சமையல் பயணம் இன்று நெய் சுக்கா, பிரியாணி என பல புதிய உணவு வகைகளோடு மாநிலம் கடந்து பிற மாநிலங்களிலும் கொடிகட்டி பறக்கிறது. சரியான மூர்த்தம் இருக்குனாக்க அந்த மூர்த்தத்தில் குறைஞ்சது ஒரு 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். சொல்லப்போனால் எங்கள் கொட்டாம்பட்டி ஒன்றியமே சமையல் நம்பி தான் இருக்குது. இல்லை சவுத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டன் சமையல் எங்கேனாக்க மணப்பட்டி தான். எங்கள் ஸ்பெஷல் என்னன்னாக்க மணப்பட்டி என்ன சுக்கா, ரசம், அந்த வெங்காய ஊறு ஒன்று போடுவோம். இது 3 எங்களை தவிர வேறு யாரும் எங்கள் ஸ்டைலில் பண்ண முடியாது. எத்தனை பேரோ பண்ணி பார்க்குறாங்க, அது முடியாது. ஆனால் அது எங்களுக்கு எங்கள் கோயில் துவராதியம்மன் இருக்கு, அது எங்களுக்கு கொடுத்த வரம். ரசாயன பொருட்களோ கலர் பவுடர்களோ இன்றி 100% இயற்கை முறையில் சமைக்கிறார்கள் இவர்கள். மிளகாய், மல்லி, சீரகம், மஞ்சளை தனித்தனியாக வாங்கி சுத்தம் செய்து காய வைத்து அரைத்து பயன்படுத்துகின்றனர். இஞ்சி பூண்டை உரல் மற்றும் ஆட்டுக்கல்லில் இடித்து தூய நல்லெண்ணெய் மற்றும் நெய்யில் சமைப்பதுதான் இவர்களின் அல்டிமேட் சுவை ரகசியம். இப்போ 55-60 மிகப்பெரிய வறட்சி ஏற்படும் போது அந்த வறட்சியில் மானம் பார்த்த பூமி அந்த மணப்பட்டி பகுதியில் கம்மா பாசனத்தை விவசாயம், அந்த கம்மா பாசன விவசாயத்தை நம்பி இருந்த தொழிலாளர்களுக்கு ஒரு மாற்று தொழிலாக இந்த சமையல் கலைஞர்கள், சமையல் வேலைக்கு மாஸ்டர்னா அவருக்கு ஹெல்ப்பர் அப்படி தேவைப்படும் போது ஆண்கள் எல்லாம் மணப்பட்டி அந்த 18 கிராமத்தை சேர்ந்தவர்களும் சமையல் வேலைக்கு குழுவாக வர ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கால் பாசனத்தில் போய் விவசாய வேலைகளுக்கு களை பறிக்க போவாங்க. மணப்பட்டி மக்களின் மிகப்பெரிய பலமே அவர்களின் ஒற்றுமைதான். பேச தொடங்கும் முன்பே இங்கிருக்கும் குழந்தைகளுக்கு சமையல் வாசனை பழகிவிடுகிறது. ஒரு குழுவிற்கு பெரிய ஆர்டர் வந்தால் ஊரில் உள்ள மற்ற குழுக்களும் தயக்கமின்றி உடனடியாக உதவிக்கு ஓடி வந்து தோள் கொடுக்கின்றனர். சமையல் கலைஞர்கள், உதவியாளர்கள், பாத்திரம் கழுவுபவர்கள், பரிமாறுவோர் என ஊரே இணைந்து ஒரு குடும்பமாக பணியாற்றுகிறார்கள். ஒரு காலத்தில் பிழைப்பிற்காக தொடங்கப்பட்ட இந்த தொழில் இன்று ஒரு உயரிய கலையாக பார்க்கப்படுகிறது. இன்று இக்கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரிகள், என்ஜினியர்கள், இளைஞர்கள் என பலரும் வெளிநாட்டு வேலைகளை தவிர்த்து பெருமையோடு தங்களின் பாரம்பரிய சமையல் தொழிலை கையில் எடுத்துள்ளனர். நான்வெஜ் எல்லாம் நிறைய இது பண்றப்ப குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆச்சு. ஸோ தட் எங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இது பண்றப்ப பிரியாணி சம்திங் நான்வெஜ் அப்படின்னு ப்ரிஃபர் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மணப்பட்டின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் ஆர்டர் கொடுக்க வந்திருக்கோம் எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக. ஆயிரக்கணக்கான மக்களின் பசியை போக்கி தரமான உணவை அன்போடு பரிமாறும் மணப்பட்டி கிராம மக்களின் இந்த சமையல் பயணம் தமிழ்நாட்டின் உணவு வரலாற்றில் என்றும் அழிக்க முடியாத ஒரு சுவையான பக்கம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.